ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நியூ சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் அண்ட் வேலிடிட்டியில சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா என்னன்னா, எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி ஒரே கோர்ஸ்லயே உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதனாலதான் அந்த கோர்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ். அதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா குரூப் டியோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு, என்டிபிசியோட நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா கோவிட் ரிலாக்ஸேஷன் வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேற கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸாம்ஸுக்கு எல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸா இருக்கு. இதுக்கப்புறம் என்னால எந்த எக்ஸாமும் அப்ளை பண்ண முடியாது மேம், என்னோட ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஸோ இந்த மாதிரி வேலிடிட்டி வந்து டீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சப்போஸ் இப்போ நீங்க அப்ளை பண்ணிருக்க எக்ஸாம் தான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸா இருக்கு அப்படின்னா, ஸோ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல 1 இயர் வேலிடிட்டியில 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் உங்களுக்கு 20 வயசு தான் ஆகுது, இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நான் அப்ளை பண்ண போறேன், ரயில்வே மட்டும் இல்ல எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எக்ஸாம்ஸ் எல்லாமே அப்ளை பண்ண போறேன், பேங்கிங்க்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் ட்ரை பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரயில்வேல குரூப் டி கிளியர் பண்ணி ஒரு அசிஸ்டண்டா உள்ள போனாலும், உள்ள போனதுக்கு அப்புறம் நான் ஜிடிசி எக்ஸாம் எழுதணும், அதே மாதிரி எஸ்எஸ்சில வரக்கூடிய சிஜிஎல் எக்ஸாம்ஸும் நான் எழுதணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ இந்த 1 இயர் வேலிடிட்டி சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் யாருன்னா, இதுதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், இதுக்கப்புறம் நான் வேற எந்த எக்ஸாமுக்கும் படிக்க போறது இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸோட 1 இயர் வேலிடிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுமே கவர் பண்ணிருப்போம். ஓகே, சோ ஒரு 20 வயசு தான் ஆகுது, அடுத்தடுத்து நான் 30 வயசுக்குள்ள ஒரு பெரிய லெவலுக்கு போகணும், அடுத்தடுத்து நான் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், ஓப்பன்ல வரக்கூடிய எக்ஸாம்ஸா இருக்கட்டும், எல்லாமே நான் எழுத போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான், 50க்கும் மேற்பட்ட எக்ஸாம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இதுல பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். உதாரணமா பாத்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் கம்பெனியோட ஜாப் இருக்கு அப்படின்னா அதுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ரிட்டன்ல மேத்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கான கிளாஸஸும் இதுல இருக்கும். அதே மாதிரி நீங்க ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, இன்ஜினியரிங்ல ஃபைனல் இயர் படிக்கிறீங்க, ஐடி கம்பெனியோட இன்டர்வியூ இருக்கு அப்படின்னா அந்த ஃபைனல் இயர்ல கேம்பஸ் இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் வைக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. சோ அதுக்கும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்க் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேத்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ்னு இந்த சப்ஜெக்ட் எல்லாமே கவர் ஆகும். ஓகே, சோ இப்போ எஸ்எஸ்சினா எஸ்எஸ்சிக்கு கீழே வரக்கூடிய எஸ்எஸ்சியோட சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சிபிஓ, எஸ்எஸ்சி ஜிடின்னு அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி செலக்ஷன் போஸ்ட்னு இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸ்லயே கவர் ஆகிரும். ரயில்வேனா ரயில்வேயோட ஏஎல்பி, என்டிபிசி, குரூப் டி, டெக்னீஷியனு, அதே மாதிரி ஆர்பிஎஃப்னு எல்லா எக்ஸாமும் இதுல கவர் பண்ணிடுவோம். பேங்க் பிஓ அண்ட் கிளர்க் எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். டிஎன்பிஎஸ்சில பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்ல ஜெனரல் தமிழ் மட்டும் கவர் ஆகாது, மத்தபடி எல்லா சப்ஜெக்ட்டுமே இதுல கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? அது மாதிரி டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம், அக்னிவீர் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு கவர் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீங்க எந்த இதுக்கு படிக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் டிக்காக தான் நீங்க என்டிபிசில இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான தனி பேட்ச் ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே நடக்கும். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்கிறத கையில கொடுத்துட்டு ஒவ்வொரு சாட்டர்டேயும் பாத்தீங்கன்னா டெஸ்ட் வைப்போம். சப்போஸ் என்டிபிசிக்காக தான் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்டிபிசிக்கான கிளாஸஸும் இருக்கும். பிளஸ் எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணுங்க கூடிய சிலபஸை கையில கொடுத்துட்டு சாட்டர்டே டெஸ்ட் வைப்போம். சிலபஸ், கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கையில கொடுத்துருவோம். கரெக்டா என்னென்ன படிக்கணுங்கிறத ஒரு 20 வாரத்துல உங்களை படிக்க வச்சிருவோம். எந்த எக்ஸாம் நீங்க ஜாயின் பண்ணாலும் சரி, குறைஞ்சது ஒரு 20 வாரத்துல நீங்க சிலபஸ் எல்லாத்தையுமே பெர்ஃபெக்ட்டா முடிச்சிடலாம். அந்த 20 வாரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்புக்குள்ள வந்து ஃபுல் டெஸ்ட் நடக்கும். அதே மாதிரி குரூப் டிக்கும் 0 லெவல்ல இருக்கீங்க, இப்பதான் உள்ள வரீங்க அப்படின்னா அதே மாதிரிதான் உங்களுக்கு ஒரு 20 வீக்ஸ் கண்டினியூஸா அந்த பிளானை ஃபாலோ பண்ண வைப்போம். ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க உட்கார்ந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால டீம் வந்து இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. சோ இது வந்து பெர்மனன்ட் கிடையாது, பெர்மனன்ட் சேஞ்சஸ் வந்து கிடையாது. இதை வந்து எப்பனாலுமே மாத்தி அமைப்பாங்க. ஓகேவா? ஆனா இது வந்து எப்பவுமே பெர்மனன்ட் தான். ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999, வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. ஒன்ஸ் நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் இருக்கும். நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், அடுத்த லெவலுக்கு போறதுக்கும் படிச்சுட்டே இருக்கலாம். ஓகே, ஒரு சின்ன லெவல் ஜாபுக்குள்ள உள்ள போயிட்டாலும் சரி, அடுத்த லெவல் போறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒரு டச்லே இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா குரூப் டி ஜாயின் பண்ணவங்க எல்லாம் அப்படி குரூப் டியாவே இல்ல, உள்ள நடந்த ஜிடிசி எக்ஸாம் எழுதுறாங்க. அதுக்கப்புறம் என்டிபிசி ஜாயின் பண்ணவங்க எல்லாம்
எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல் எழுதுறாங்க, சிஜிஎல் எழுதுறாங்க. அப்பதான் நம்ம அடுத்த லெவலுக்கு வந்து மேல முன்னேறி போக முடியும். ஓகேவா? அதனால ஒரு சின்ன போஸ்டுக்குள்ள போனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கும் நீங்க வந்து அடுத்து ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, நான் திருப்பியும் சொல்றேன், லைஃப் டைம் வேலிடிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இதுல வந்து எந்த சேஞ்சஸ்னாலும் டீம் எப்பனாலுமே கொண்டு வருவாங்க இந்த வேலிடிட்டில. ஓகேவா? சோ இந்த 1499 ஃபீஸ் இந்த 1 இயர் வேலிடிட்டில. சப்போஸ் இப்போ நான் இந்த வீக் ஜாயின் பண்றேன் மேம், நெக்ஸ்ட் வீக் வந்து டீம் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டாங்க. அப்ப நான் 1499 பே பண்ணியிருந்தா என்னை வந்து கோர்ஸை விட்டு ரிமூவ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஓகேவா? சப்போஸ் நெக்ஸ்ட் வீக் பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய வேலை இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் டீம் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வராங்க அப்படின்னா அதுல உள்ள அவங்களுக்கு வேலை இருக்கும் ஆப்புக்குள்ள. ஓகேவா? சோ அது வந்து எதுவுமே செட் பண்ண முடியல, ஏதாவது ஒரு இது ஆகுது, இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா அந்த டைம்ல இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? அதனால நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல குரூப் டிக்காக மட்டும் தான் படிக்கிறீங்க, என்டிபிசிக்காக மட்டும் தான் படிக்கிறீங்க, இதுதான் லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த 1 இயர் வேலிடிட்டில 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இனி வரக்கூடிய எல்லா எக்ஸாமுமே நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லைஃப் டைம் வேலிடிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு நாம ஏன் லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருக்கோங்கிறத நான் நிறைய டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா எக்ஸாமுமே நீங்க கவர் பண்ணிடலாம். அதனாலதான் லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. நீங்க வந்து லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க 1999 பே பண்ணுங்க. 1999 பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் எப்பனாலும் கிளாஸஸ் வந்து ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். அதே இது 1 இயர் வேலிடிட்டியில தான் நான் ஜாயின் பண்ண போறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா கிளாஸஸுமே கவர் ஆகும். 1 இயருக்கு அப்புறம் கிளாஸஸ் வந்து ஓபன் ஆகாது. அதே லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிளாஸஸ் வந்து எப்பனாலுமே எந்த டைம்னாலுமே ஓபன் ஆகும். ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப் டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணலன்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிச்சிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க அப்படின்னா இப்பவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. கண்டிப்பா நீங்க இப்போ இன்ஜினியரிங் காலேஜ்ல ஒரு செகண்ட் இயர் படிக்கிறீங்க, தேர்ட் இயர் படிக்கிறீங்கன்னா இப்பவே நீங்க வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இதுல உள்ள மேக்ஸ் ரீசனிங் எல்லாத்தையும் தரவு பண்ணுவீங்க. வரக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுவீங்க. சோ அப்படி அட்டன் பண்ணும்போது அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரைவேட் கம்பெனில உங்களுக்கு இன்டர்வியூ வருவாங்க, கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. அப்ப அதோட ரிட்டன் டெஸ்ட்டும் நீங்க என்ன பண்ணிடலாம், கிளியர் பண்ணிடலாம். இதே இது நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கக்கூடிய ஸ்டாண்டர்டை விட பிரைவேட் கம்பெனில கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சோ இப்ப எல்லார் கையிலயுமே போன் இருக்கு, அதே மாதிரி லேப்டாப் இருக்கு. முன்னாடி மாதிரி இல்ல, ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா நிறைய புக்கெல்லாம் தேடி தேடி அலையணும். இப்போ ஒண்ணுமே இல்ல, ஜஸ்ட் கூகுள்ல போட்டாலே எல்லாமே இருக்கு. கையில இருக்க போனை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாலே லைஃப்ல வந்து நாம ரொம்ப சூப்பரா செட்டில் ஆகிடலாம். அதனால கரெக்டா நீங்க யூட்டிலைஸ் பண்ணுங்க, நல்லா படிங்க. படிச்சீங்கன்னா கண்டிப்பா போஸ்டிங் வாங்கிடலாம். வெறித்தனமா உட்காந்து படிங்க. அந்த 18 வயசு 20 வயசை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா? ஆல்ரெடி நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதிட்டேன் மேம், என்னால வந்து கிளியர் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டும் சோ உங்களுக்கு நீங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டீங்க, இவ்வளவுதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு, அதையும் நீங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் தான். ஓகே. அதே மாதிரி ரயில்வே என்டிபிசி சிபிடி 1க்கான ஃப்ரீ லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்திருக்கோம். அந்த டெஸ்ட் வந்து இன்னைக்கு நைட்டு 12 o'clock ஆப்ல வந்து க்ளோஸ் ஆகிரும். சோ இன்னைக்கு நைட்டு 12 o'clock லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல உங்களோட ரேங்க் வந்து என்னங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. ஏன்னா ரயில்வேல இருந்து பாத்தீங்கன்னா கோவிட்னால ஏஜ் ரிலாக்ஸேஷன் 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. சோ அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. சோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக இந்த சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். ஓகே. சோ 1499க்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து டீம் அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ யூட்டிலைஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. நியூவா வந்திருக்க ஸ்டூடெண்ட் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ப்ரிப்பரேஷனோட ஸ்டார்டிங்ல மட்டும் இல்ல, நீங்க வந்து ஃபைனலா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போனதுக்கு அப்புறமும் சரி, அடுத்து ப்ரமோஷன் எக்ஸாம்ஸ் படிக்கும் போதும் சரி, நம்ம டீம் வந்து ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஓகே. என்ன டவுட்னாலும் எப்பனாலுமே நீங்க கேட்டுக்கலாம். சோ நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம டீமுக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.